தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 12வது வாரம் வெள்ளிக்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அருள் தரும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்த நாள் முழுவதும் வழி நடத்துவாராக. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய சொற்கேட்டு அதன்படி நடப்பவர்கள் பாறையின் மீது வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கின்றார். இணைச்சட்டம் 28:1-14 வரை இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, இறைவனுடைய சொல்லை கேட்டு அவருடைய நியமங்களை கடைபிடித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு இறைவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதை இந்த 14 வார்த்தைகளிலே 19 ஆசீர்வாதங்களை இறைவன் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். நீ நிற்கின்ற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீ தொடுகின்ற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீ செல்கின்ற போது ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகின்ற போதும் ஆசீர்வதிக்கப்படும், நீ மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய், ஆசி பெறுவாய் என்று ஆணையிட்டவர் 28:7 படிக்கின்ற பொழுது, உன் பகைவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், ஆனால் 7 வழியாய் அவர்கள் உன் கண் முன்னே ஓடிப்போவார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அதே அதிகாரத்தில் 15 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, யாரெல்லாம் இறைவன் நியமங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, அதை உதாசீனப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு வருகின்ற கடவுளுடைய சாபத்தின் பட்டியலும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதிலே படிக்கின்ற பொழுது இறை வார்த்தை சொல்லுகின்றது, உன் எதிரிக்கு முன்னால் நீ ஒரு வழியாய் ஓடி வருவாய், ஆனால் 7 வழியாய் அவர் கண் முன்னே நீ ஓடிப்போவாய் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. மேலும் 28:48 படிக்கின்ற பொழுது, பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமற்ற நிலையிலும் உன் கடவுளாக ஆண்டவர் உனக்கு எதிராக அனுப்பும் உன் பகைவருக்கு நீ பணிவிடை செய்வாய் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்ற பொழுது ஆசி பெற்ற மக்களாய், இறை அருளை பெற்றுக்கொண்ட மக்களாய், நிறைவாழ்வின் மக்களாய் இருப்போம். அதே வேளையிலே ஆண்டவரை புறக்கணிக்கின்ற பொழுது, அவரை நாம் புறக்கணிக்கின்ற பொழுது அவரால் நாம் புறக்கணிக்கப்படுவோம். அப்படி நாம் அவரால் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், கொள்ளை நோய்கள், உடல் உள்ள வியாதிகள், போராட்டங்கள், எல்லாவற்றும் தோல்விகள், அவமானங்கள், சங்கடங்கள், சறுக்கல்கள், இவையே நம் வாழ்வினுடைய படிக்கட்டுகளாக, நம் வாழ்வினுடைய பாதையாக மாறிவிடுவதாக இருக்கும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இஸ்ராயேல் அரசு என்றும் நிலைத்திருக்கும், தாவீதின் அரசு ஒருபோதும் அழிவுறாது என்று இறைவன் சொல்லி இருந்தார். ஆனால் அசீரிய மன்னுடைய படையெடுப்பின் வழியாக யோயாக்கீம் காலத்திலே இஸ்ராயேல் பெரும் பகுதி அழிக்கப்பட்டது, மக்கள் அடிமைகளாக சென்றார்கள். அதற்கடுத்து செதேக்கியா அரசனாக்கப்படுகின்றார். 9 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்ற பொழுது மீண்டும் படையெடுப்பு நடக்கின்றது. இஸ்ராயேல் அரசு முழுவதுமாக அழிக்கப்படுகின்றது, ஆலயமும் சிதைக்கப்படுகின்றது. ஆண்டவரை புறக்கணித்து என்று சொல்ல, ஏனெனில் இன்றைய முதல் வாசகத்திற்கு முன்னால் இருக்கின்ற 24ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வசனங்களை படிக்கின்ற பொழுது, யோயாக்கீமை போலவே செதேக்கியாவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் பொருட்டு மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் பார்வையிலே தீயதனப்பட்ட அனைத்தையும் செய்தார். இது அவன் செய்த காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் எருசலேமையும் யூதாவையும் தன் முன்னின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சுனம் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு இந்த செதேக்கியா அரசனுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தன. எனவே பஞ்சம், பற்றாக்குறை, வெறுமை இவையெல்லாம் சேர்ந்து வருகின்ற பொழுது, பகைவருடைய படையெடுப்பு, அரண்சூல் இவையெல்லாம் எருசலேமை முழுவதுமாக அழிப்பதற்கு காரணமாகிறது. அரசன் செதேக்கியாவும் மற்றவன் தப்பி ஓடுகின்ற பொழுது அவன் பிடிபடுகின்றான், கண்கள் பிடுங்கப்படுகிறது, அவன் கதின் எதிரிலேயே அவர்கள் மகன்கள் கொல்லப்படுகின்றார்கள். எல்லா இஸ்ரேல் மக்களும் சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுகின்றார்கள். ஆண்டவரை புறக்கணித்ததால் ஆண்டவர் எருசலேமையும் அதை ஆண்ட மனித அரசனையும் மக்களையும் புறக்கணித்து விட்டார். எல்லா விதமான அழிவுக்கு அதுவே காரணமாக அமைந்து விட்டது. அன்பு சகோதரமே, இந்த நாளிலே இறைவன் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் நடந்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வழிநடத்த, நமக்கு துணையாக இருக்க இறைவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆனால் நாமோ ஆண்டவர் விட்டு உதறி செல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் விட்டு தள்ளி செல்லுகின்ற பொழுது, ஊதாரி மைந்தனைப் போல உலக இன்பங்களை தேடியோ, அல்லது நம்முடைய உணர்ச்சி வசப்பட்ட வாழ்வை தேடியோ, அல்லது இந்த உலகம் விரித்திருக்கிற மாய வலையை தேடியோ நாம் ஆண்டவர் உதறி செல்லுகின்ற பொழுது
கடவுள் பல்வேறு முயற்சிகளை செய்வார் நம்மை மீண்டும் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக. அனைத்தையும் செவிமடுக்காமல் நாம் புறமுதுகை மட்டும் ஆண்டவருக்கு காட்டுகின்ற பொழுது எரேமியா சொல்லுவார் அல்லவா, எனக்கு முகத்தை காட்டுவதற்கு பதிலாய் முதுகையே காட்டினாய் என்ற வார்த்தை கேட்ட போல நாம் திரும்ப திரும்ப முதுகை மட்டுமே ஆண்டவருக்கு காட்டுகின்ற பொழுது ஆண்டவருடைய புறக்கணிப்பை சந்திக்க நேடும். எதற்காக? நம்மை முழுமையாக ஒதுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அந்த துன்பத்தின் பாதையிலே நாம் மீண்டும் ஆண்டவனுக்கு திரும்பி பார்ப்போம் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இதோ இந்த நாளிலே இந்த வார்த்தையின் வழியாக இறைவன் கொடுக்கின்ற எச்சரிக்கையை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நாம் ஒருவேளை ஆண்டவர் விட்டு விலகி போயிருந்தால், ஆண்டவரை விட்டு இந்த உலகத்தின் பாதையில் நாம் சென்று கொண்டிருந்தால் நின்று திரும்பி பார்ப்போம். ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்ற எல்லா சாபத் தலைகளையும் உடைத்தெறிந்து மீண்டும் ஆண்டவரோடு இணைந்து ஆசீர் பெற்ற மக்களாய் வாழ்ந்திட அருள் வேண்டுவோம். இறைவன் நோக்கி திரும்பி பார்க்கின்ற பொழுது எரேமியா புத்தகத்தில் இறைவன் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நீடம் திரும்பி வந்தால் போதும், நான் உன்னை மீண்டும் முந்தைய நிலைக்கு உயர்த்துவேன், எல்லா ஆசீரையும் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபை நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையை சீர்தூக்கி பார்க்கவும், உம்மை விட்டு விலகி இருக்கின்ற எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து மீண்டும் உம்மை நோக்கி வந்து உம்மோடு இணைந்து கொள்ளும் எங்களை அழைத்திருக்கின்றேன். தெய்வமே, உம்மை விட்டு பிரிந்து இழந்து போன எல்லா விதமான ஆசீருக்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம். இது நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்ற எல்லா துன்பங்களுக்கு காரணம் நாங்கள் என்பதை உணர்ந்து உம்மை நோக்கி திரும்பி பார்க்கின்ற அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திடுவீராக. அன்பின் ஆண்டவரே, உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளிலே உம்முடைய ஆவின் வல்லமை நிறைவாய் ஊற்றி அவர்கள் உம்மோடு இணைந்து கொள்ளவும், பலன் கொடுக்கின்ற வாழ்வின் வழியாய் நிறைய ஆசீரை பெற்று மகிழ்ந்திருக்கவும் அருள் தருவீராக. உம் பிள்ளைகளுக்கு இந்த நாளுக்கு தேவையான தூய ஆவின் கொடைகளையும் கனிகளையும் கொடுத்து தெய்வ ஞானத்தால் நிறைத்து உம்முடைய அமைதியில் வாழச் செய்தருள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வாழ முடியாதுயா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதுயா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே